விரும்பியவர்கள் வாருங்கள், அழைப்பு விடுத்துள்ள அர்ஜுனா எம்பி. 19 வயது மாணவியை மதுபானம் பருக வைத்த ஆசிரியர் நைய புடைப்பு. மரணமடைந்தாலும் மஹிந்தவின் உடல், அஜித் ராஜபக்ஷ பகிரங்கமாக கூறும் விடயம். யோசித ராஜபக்ஷவை தொடர்ந்து நாமலும் கைது, கசிந்தது அனுர் அரசின் உள்ளக தகவல். இலங்கையில் மீண்டும் தங்க விலை அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனது கட்சியில் இணைந்து போட்டியிடுவதற்கு யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் தனது முகநூலில் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவர் தனது கட்சியில் இணைய விரும்புபவர்களுக்கு படிவம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். குறித்த படிவத்தை நிரப்பி அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள அர்ஜுனா எம்பி, உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட விரும்பினால் தனது கட்சியில் இணைந்து கொண்டு போட்டியிட முடியும் என்று தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி பெல்மதுல்ல பகுதியில் 19 வயது மாணவி ஒருவரை மதுபானம் பருக செய்த குற்றச்சாட்டில் தனியார் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மதுபானத்தை அருந்திய குறித்த மாணவி ஹகவத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெல்மதுல்ல நகரில் கார் ஒன்றில் வந்திறங்கிய 19 வயது மாணவி தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை குழுவொன்று விசாரித்துள்ளது. இதன்போது மாணவி மதுபானம் அருந்தியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காருக்குள் இருந்த மற்ற நபரும் மதுபோதையில் இருந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் காரில் இருந்தவர் மாணவியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அந்த நபரை அங்கிருந்த குழுவினர் தாக்கி பெல்மதுல்ல போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கைதான சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 30 ஆண்டுகால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் போற்றப்பட வேண்டிய நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அவரது மறைவுக்கு பிறகு மறைந்த சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமிய புரட்சிகர தலைவர் ஹோசிமின் போலவே மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை இப்படியான ஒரு தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பறிக்கப்பட்டு அவர் நாட்டிற்காக ஆற்றிய பணிகளை புறக்கணித்து குறை மதிப்பிற்கு உட்படுத்தி சாதாரண குடிமகனாக அவரை மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடகச் செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் யோஷித இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2029ஆம் ஆண்டிற்குள் நாமல் ராஜபக்ஷ இந்த நாட்டின் ஜனாதிபதியாகிவிடுவார் என்ற பெரிய அச்சம் தற்போதைய அரசாங்கத்திற்கு உருவாகியுள்ளதாகவும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான பயம் இருப்பதிலிருந்து ஜனாதிபதி ராஜபக்ஷவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களுக்கான தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்தும் அரசியல் பழிவாங்கல்களையே மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் தங்க விலை அதிகரித்து வருவதனால் நகை பிரியர்கள் கவலையடைந்துள்ளனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 2,17,500 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் 1,99,500 ரூபாவாகவும் 18 கேரட் தங்கம் 1,63,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கம் 1 கிராம்
27,188 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 24,938 ரூபாவாகவும் 18 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 20,438 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்போது விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு மஹிந்த அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அனைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களும் இன்றிரவு மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்ஷர்களும் பொதுஜன பெரமுன கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்குதல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளன. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அண்மையில் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ உட்பட பலரும் வெளிப்படையாக கருத்துக்களை முன்வைத்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் அனைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களையும் ஒன்று சேருமாறு மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளதாக வெளியான செய்தியானது பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.